வாழ்க்கையில் நம்மளுக்கு பிசாசு கடுமையாக நாம் இருந்திருப்போம். ஆனால் அவர் மரித்து உயிரோட வந்து இன்றைக்கி அந்த நாளை நம்ம ஆராதிக்கிறது நீயும் நானும் கொடுத்துருக்குற ஒரு ஸ்லாக்கியம் தான் நம்மளுக்கு. இல்லையா? அதனால தான் ரோமர் 6வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு வாட்டி படிமா, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இன்னும் மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கின்றோம். மரணம் இன்னும் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. மரித்த இயேசு இன்னும் மரிப்பதில்லை என்று என்ன பண்றோம் நம்ம தெரியும். ஆனா மரணம் இல்லை அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம் அப்படியே பாருங்க, 2 கொரிந்தியர் 4:14 வாசிங்க சீக்கிரம். 2 கொரிந்தியர் 4:14. யாராவது எடுத்து கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்கேயோ இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்புவார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எழுப்பின தேவன் உங்களையும் என்னை எழுப்புவாரா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நான் மரித்தாலும் நான் எழும்புவேன், என் தேவன் எப்படி எழுந்தாரோ அது போல தேவன் என்னை இயேசு எழுப்புவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அதே போல நீங்க பார்க்கும் இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 to 33 அது படிக்க வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரியும். அதில் நீங்க பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடி 10 நாள் அவர் என்ன பண்ணார், 120 பேர் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பார்க்கிறோம். அதே போல கொலோசியர் 1:14 வாசிங்க. கொலோசியர் 1:14 எடுத்து வாசிங்க. குமாரனாகிய அவருக்கும் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானோட அவரோட பாவ மன்னிப்பாகிய மீட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது. சரி, அதனால சரி 28:1 நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 28:1 மத்தாயு 28:1 நம்ம படிக்கலாம். யாராவது எடுத்து மெதுவா. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழுந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி. ஒரு நிமிஷம் பாருங்க. மகதலேனா மரியாளோ அவர் என்ன பண்றாரு, கல்லறைக்கிட்டே பார்க்க வர்றாங்க. ஏன் ஆண்டவர் அடக்கம் பண்றோம் அந்த இடத்துக்கு. அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு காலையில என்ன பண்றாங்கன்னா வரும்போது அது மிகவும் என்ன பண்றது, மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி ஏன்னா தூதன் பாருங்க அந்த வாசல்ல இருக்கிற கல்லை புரட்டி அவர் என்ன முத்திரை போட்டிருந்தாங்க. யாரும் ரோமர்கள் வந்து அந்த கல்லை முத்திரை போட்டிருந்தாங்க. ஆனாலும் தேவதூதன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அந்த மேல அந்த கல்லு மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய ஒரு நிமிஷம் அவர் ரூபம் எப்படி இருந்ததா? அவரோட ரூபம் எப்படி இருந்தது? மின்னல் போலவும். அப்ப தேவதூதனோட ரூபம் மின்னல் போலவும் இருக்கும். மின்னல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். மின்னல் எப்போ வரும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மழை வரும்போது மின்னும் பாத்தீங்களா, அது பார்த்திருக்கீங்க தானே? அது மின்னல் போல இருக்கும். சரி, அவர் வஸ்திரம் எப்படி இருந்ததுன்னா வெண்மையா இருந்தது. அல்லேலூயா. இப்போ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா வெளிப்படுத்துற விசேஷத்தை நீங்க சொல்லும் போது ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வெண் வஸ்திரம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது மாசத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ஒரு நாளோ இது மாதிரி நல்ல காரியங்கள் வரும்போதோ நம்ம என்ன பண்ணணுமா வெண் வஸ்திரம் தரித்து கொள்ளணுமா. சரிங்களா? ஆண்டவரோட ராபோசனத்து கூட வரும்போது வெண் வஸ்திரம் நாம் தரித்து கொள்ளணும். ஏன்னா அந்த வெண் வஸ்திரம் ஏன்னா நம்ம அங்கே போகும்போது கூட நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் சேரீலாம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன கொடுக்காரு? வெண் வஸ்திரம். கலர் புடவை நீங்க இருக்கிறதா வசனத்தை இல்லை. ஆனா வெண் வஸ்திரம் தரித்து கொண்டவனாய்
அவர் என்ன பண்ணாரு? தூதன் வந்தார். சொல்லுப்பா. காவலர்கள் அவருக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போல ஆயினார்கள். காவலர்கள் அங்க இருக்கிறாங்க. இதென்ன மின்னல் போல வருது. வெள்ளை வஸ்திரமும் உடுத்திருக்கிற ஒரு மனுஷன் தேவதூதன் அங்க வராரு. அந்த காவலர்கள் என்ன பண்ணாங்க? ரோமர்கள் பயந்து அந்த கல்லறைலாம் என்ன மூடி இருந்தது, சீலை போட்டிருந்தாரு. அந்த முகத்தை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க? மயங்கி விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. எப்படி மயங்கி விழுது? எப்படிமா மயங்கி எப்படி விழுறாங்க? தலை சுத்திடுச்சு, சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே அப்படியே என்னவானா எதுவும் நம்மளுக்கு தெரியாது, நம்ம அப்படியே விழுந்துடுவோம். அது போல அவர் என்ன பண்றாரு? அந்த தேவ தூதன் பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டாரு. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் போய் பாருங்க. அங்க இருக்கிற காவலாளர்கள் என்ன பண்ண பார்த்து என்ன பண்றாரு? விழுந்துட்டாரு. ஆனா ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல சொல்லுங்க. ஸ்திரீகள் என்ன பண்ணல? பயப்பட்டாங்க. விழுந்தாங்களா? இல்ல. அவர் என்ன பண்ணாங்க? தூதனை பார்த்து சொல்றாரு, பாரு அவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க, ஆனா நீங்க விழாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பயப்பட்டாங்க. பயப்படாதீங்க. தேவ தூதன் சொல்றாரு, பயப்படாதீங்க. மரித்திருக்கிற அந்த கிறிஸ்து உயிரோட எழுப்பிட்டார். அவர் உயிரோட இருக்கும்போதே சொல்லிட்டார், நான் மரித்து உயிரோட வருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறியேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. தூதன் சொல்றாரு, இது என்ன பண்ண இயேசுவை தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பாருங்க, அவர் சொன்னார் இல்லையா, உயிரோட இருக்கும்போதே அவர் சொன்னாரு. இப்போ அவர் உயிர் தெழுந்துட்டாரு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்வார். அந்த கல்லறையில நீங்க போய் பார்க்கும்போது அந்த காலத்துல எல்லாம் மண்ணு போட்டு மூட மாட்டாங்க. கல்லறை அப்படின்னு சொல்லும் போது ஒரு வீடு, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்குவாங்க. வீடு கட்டும் போது அவர் மரித்தா அடக்கம் பண்றது கூட ஒரு கல்லறை அப்படியே கட்டி வச்சிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது பாருங்க, இது மாதிரி அவங்க என்ன வீடு கட்டிக்குவாங்க இருக்கிறதுக்கு. அதே போல வீடோட கல்லறை கூட சேர்த்து கட்டுவாங்களாம். ஏன்னா இது உலகத்துல இருக்கிறது கொஞ்ச நாள், நம்ம எப்ப இருந்தாலும் நம்ம போய் தாகணும். அதுல நமக்கு என்ன பண்ணணும்? அடையாளமாக நம்ம முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம கல்லறை கட்டிடணும். இப்போ கூட கொஞ்சம் சிலர் பரிசுத்தவான்கள் கட்டி இருக்கிறாங்க, நான் யோசனை கேள்விப்பட்டேன். ஆனாலும் அவர் நினைச்சாங்க, எப்ப இருந்தாலும் நம்ம மறிக்கிறோம், அதனால நமக்கு என்ன பண்ணோம்? ஒரு கல்லறை கூட இப்போ கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் என்ன பண்ண கல்லறை கட்டி வச்சிடுவாங்களாம். அப்புறம் அவரை ஆரம்பிப்பா, அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமா போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவர்களுடைய சீஷர்களுக்கு சொல்லுங்க. அவர்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போயிருக்கிறார். அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு அவர் என்ன பண்ணாரு? பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு யாரு? மார்த்தா மரியாளு அவரை கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. அவர் சீஷர்களுக்கு என்ன பண்றார்? போய் அறிவிக்க ஓடினார்கள். ஓடும்போது இவங்க போய் சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, நீ பிதிட்டுகிறார், ஏன்னா நீ சும்மா சொல்ற அப்படின்றாரு. இல்ல நான் பார்த்தேன், தூதன் இருந்தது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட இருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் ஜீவிக்கிறார்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கல்லறை திறக்கப்பட்டது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அது போலதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்கு அது அந்த கல்லறைக்கு எப்படி அந்த பாறை எப்படி அடமா இருந்ததோ, உங்களுக்கு கூட உங்க காரியங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் என்ன இருக்கும்? உங்க ஜபத்துக்கு தடையா இருந்திருக்கும். ஆனா நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கணும், இயேசு கல்லறை திறந்த தேவன் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே
இயேசு கர்த்தாவை இருந்த அந்த கல்லறையை திறந்தது போல எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கிறது, இந்த மாதிரி கடன் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, அதெல்லாம் என்னை விட்டு விழுகும்படி தேவனை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம விசுவாச வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணணும், சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு ஒரு ஒளி ஆயுதம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் எதுக்கு அந்த வசனங்கள் எல்லாம் சொன்னேன்னா, அது விசுவாசிக்கும் போது வாயில அந்த வார்த்தைகள் வரும்போதே உங்களுக்கு அற்புதங்கள் நடத்திடும். ஹல்லேலூயா. அது விசுவாசிக்கும் போதே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். அதனாலேதான் அந்த வார்த்தைகள் என்ன பண்றேன்னா சொல்ல வைக்கிறது. அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், தேவனே எனக்கு இருக்கிற இந்த பாடுகளும் அவமானமும் துக்கங்களும் இதெல்லாம் என்னை விட்டு விலகுன ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அதே போல மத்தாய் 28:6 இன்னொரு வசனத்தை கூட பார்க்கும்போது, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, உயிரோட இருக்கும் போதே அவர் சொன்னாரு, நான் என்ன பண்றேன், மறுத்தேன், ஆனா இது சதா காலங்களும் நான் உயிரோட இருப்பேன்னு சொன்ன தேவன் அவர் என்ன பண்றாரு, அவர் மரித்தாரு ஆனாலும் உயிரோட வந்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல 1 ராஜாக்கள் 8:56 நீங்க பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 8:56 அவர் சொல்றாரு, அது படிப்பா. 1 ராஜாக்கள் 8:56 படிங்க. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் தம தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாமே ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. மோசேயை கொண்டு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள், ஒரு வார்த்தை கூட அதுல என்ன ஆகல, தவறு போகல. அதே மத்தாய் 24:35 நீங்க பார்க்கும்போது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லையா. இந்த வானமும் பூமி கூட ஒளிந்து போயிடலாம், ஆனா அவரோட வார்த்தை ஒளிந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறாருன்னா, ஆனா நம்ம நினைக்கலாம், ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு இன்னும் நிறைவேற்றலையா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒன்றும் என்ன பண்றது இல்லை, ஒளிந்து போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது யோபு 14:7-11-10 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் யோபு சொல்றாரு பாருங்க, அது ஒரு ஊமை மாதிரி சொல்றார். மரத்தை வெட்டுகிறோம், ஆனா அது தண்ணீர் விடும்போது அது என்ன பண்ணுது, அது துளிருது. மரத்தை வெட்டுறோம், அது துளிருது. அது படி ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப காய்க்கும். அதன் இலைகள் எதுக்கு, அது வேர் தரையிலே பழுதாகி அது நடுக்கட்டுகளை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனை பாருங்க, மடிக்கட்டிலே செத்தாலும் தண்ணீர் வாசனாலே அந்த வேர் என்ன போகுது, துளிர்ந்து கீழே விடும். மனுஷனும் என்றால் இது கௌரவமா நீங்க பார்க்கணும். அது வேறானா கொஞ்சம் தண்ணீர் விடும்போதோ எருவு போடும் போதோ அது என்ன பண்ணுதுன்னா துளிருது. ஆனா மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. மனுஷன் ஒரு வாட்டி போனா அவன் என்ன பண்றது இல்ல, மறுபடியும் எழும்ப முடியாது. சரிங்களா? மனுஷனோ வென்றால் செத்த பெண் ஒளிந்து போகிறான், மணிபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? மணிபுத்திரன் ஜீவித்து போனவன், அவன் வேஸ்டா போயிட்டான். ஆனா நானும் நீ என்ன பண்ண, மறுபடியும் எழும்புவோம். இல்லாதவங்களுக்கு சொல்றேன் நான். ஹல்லேலூயா. மனுஷன் அது வேறான ஒரு மரத்தை நீ வெட்டி போட்டாலும் அது கொஞ்சம் தண்ணியோ ஏதாவது வந்தா அது என்ன பண்ண, துளரும். இதை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஆனா மனுஷன் போனதுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் வருவானா? அவர் என்ன பண்ணுவான், பாத்தாளத்துக்கு போயிடுவாரு. ஆனா இயேசு என்ன பண்றாங்க, அது படிச்சுட்டியா? ஓகே, 10 வரை படிச்சுட்டியாப்பா? சரி. ஆனா அது பாத்தீங்கன்னா யோபுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், தர்ஷனமாக கூட ஒன்று சொல்லியிருக்கிறார். அது யோபு 19:25-27 வாசிங்க. யோபு 19வது அதிகாரம் 25-27 வரை வாசிங்க. என் மீட்பர் உயிரோட இருக்கிறார் என்றோ அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றோ நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாள் அழுகி போன பின்பு நான் மாம்சத்தை
நான் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, தரிசனம் கொடுத்திருக்காரு யாருக்கு? யோபுக்கு தரிசனம் கொடுத்து, என் மேய்ப்பர் உயிரோட இருக்கிறார், இந்த பூமியில வந்து அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சத்துல இருந்து தேவனை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ரோமர் நீங்க பார்க்கும்போது ரோமர் 8:11 நீங்க பாருங்க, கிறிஸ்து உயிர் தெளிந்தார். அது நீங்க பார்க்கும்போது சாவு, அது படிப்பா 8:11 படிங்க. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். நம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மளோட இருக்கும்போது என்ன, சாவுக்கு எதுவான சரீரங்களே நம்மளை என்ன பண்றாரு? அது உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். 3ஆம் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியினாலே மகா வல்லமையினாலே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். கல்லறையினே பலமாய் இருக்கின்றது. முழு எருசலேமே அதிர்ந்தது. பரிசுத்தர் அநேக பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை பார்க்கும்போது எருசலேம் நகரத்துல அவர் என்ன பண்ண காணப்பட்டார்கள். ஆண்டவர் உயிர் தெழுந்த போது அந்த கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. இப்ப மகா பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணாரு? எருசலேமில் 3 நாள் காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? வேதத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே போடும்போது என்ன பண்ணுச்சு? இருட்டு, சூரியனு கூட இருளாரை ஆகிவிட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு? கல்லறைகள் எல்லாம் துறக்கப்பட்டது. பரிசுத்தவான்கள் எல்லாம் கல்லறைகள் எல்லாம் துறக்கப்பட்டு அவர் உயிரோட எருசலேம்ல 3 நாள் சஞ்சரித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல தேவன் என்ன பண்றாரு? 6 மணி நேரம் அவர் சிலுவையில சுமந்து அவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பார்க்கிறோம். கிறிஸ்து முன்னால் 3வது நாள் பலர் உயிரோடு எழும்பி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். சாரபத் உதவி கிறிஸ்து இயேசு உயிரோடு இருக்கும்போது கூட 3 பேர் உயிர்ப்பித்திருக்கிறார். யாருன்னா, சாரபத் விதவையின் மகனே எலியா உயிரோடு எழுப்பினார். எலியா என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினார். அதே சுனேமியால் மகளையை எலிஷா உயிரோடு எழுப்பினார். அதே போல இயேசு லாசரவையை யாவீரின் மகனையும் நாயின் விதவையின் மகனையும் ஆகிய 3 பேரை உயிரோடு எழுப்பினார். அப்படியே அப்படியே எழுப்பப்பட்டவர்கள் மாம்சம் சரீரத்தோடு எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ண? சிலுவையிலே போட்டு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு? மரித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி இருக்கிறார். எவ்வளவு அற்புதங்களோ அதிசயங்கள் அவர் செய்திருக்கிறார். அதே போல இப்ப கூட அவர் அற்புதங்களோ அதிசயங்கள் செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இப்ப கூட நம்மளை மரித்தால் உயிரோடு எழுப்புற தேவன் நம்மளோட இருக்கிறார். இப்பொழுது என்னன்னா, எப்படிருந்தாலும் இந்த உலகத்துல வாழ்நாள் முழுவதும் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் நம்மளுக்கு மரணம்ன்றது வரும். அந்த மரணத்துக்கு நம்ம பயப்படாம நம்ம என்ன பண்ணணும்? பரலோக தேவனை நம்ம நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயிரோட எழுப்ப ஆயுதமா இருக்கிறார் என்றவங்க கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உயிரோட எழுப்புற கிறிஸ்துவின் மகனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை நம்மளோட தேவனை பாதுகாப்பு கேட்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது மத்தேயு 28:9 உயிர் தெழுந்த இயேசு சீஷர்களுக்கும் ஏற்படுத்தி வாழ்க என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரித்த இயேசு என்ன பண்ணாரு? 3வது நாள் உயிரோடு எழுந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சீஷர்களை பார்த்து வாழ்க என்று அவருன்னு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3 யோவான் 1:2 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொல்றார். பிரியமானவனே, நீ வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ என்ன பண்ண? சுகமாயிரு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அதே போல நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில போடும்போது அவர் என்ன பண்றாரு? எல்லாரும் பயந்தார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சிறு சாலை
என்ன பண்ணுது, மேலிருந்து கீழே ரெண்டாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கல்லறைகள் எல்லாம் துறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னா அது ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பயந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஈட்டி எடுத்துட்டு வந்து ஒரு போர் சேவகனை வந்து குத்துறாரு பாத்தீங்களா நெஞ்சலாம். அந்த குத்தும் போது என்னாச்சுன்னா அந்த போர் சேவனுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருந்ததா, ஒரு கண்ணு தெரியாம இருந்ததா. அந்த குத்தும் போது அது என்ன ஆச்சுன்னா அந்த ரத்தம் வந்து அந்த கண்ணு மேல பட்டது, உடனே கண்ணு திறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்துல நான் படிச்சேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த போர் சேவகனுக்கு கூட அந்த அற்புதம், அங்கேயே அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு கூட நாங்க படிச்சோம். அது போலதான் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது அந்த ரத்தத்தை மிதிச்சவங்களானாலும் சரி, அந்த ரத்தத்தை அவங்க மேல பட்டாலும் சரி, எத்தனோ வியாதிகளை குணமாக ஆனது அப்படின்னு சொல்லி கூட நான் ஒரு புஸ்தகத்துல நான் படிச்சேன். ஹல்லேலூயா. அது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்குற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மளுக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மளுக்கு என்ன சந்தோஷம், இயேசு கிறிஸ்து தழும்புகளாலே நம்ம சுகமாகப்படுவோம் என்று எவ்வளவோ வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கார், தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து உயிர் தெளிந்து 3வது நாள் உயிரோடு வந்து அவர் என்ன பண்ணார், என் மகளே நீ என் பாதத்தை நீ வரும்போது ஒன்றும் என்ன பண்றதில்லை, ஒரு நாளும் கைவிட மாட்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீ என்னிடத்துல வந்தால் நான் ஒரு நாள் ஒன்று கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம பேரு கிறிஸ்தவங்களா இல்லாம தேவனுக்கு உண்மையாய் அவர் கற்பனையின்படி கை கொண்டு நடுக்கிறவங்களாக நாம் இருக்கும்போது எவ்வளவு உபத்திரங்களும் பாடுகளும் வந்தாலும் சரி, நம்மளை தேவன் என்ன பண்ண ஒரு நாளும் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை எனக்கு நாங்க ஜெபித்தோம். ஒரே வார்த்தை நீங்க சொல்லி நீங்க ஜெபிக்கணும். என்ன வார்த்தைன்னா, இயேசுவே கல்லறை எப்படி உங்க கல்லறை துறக்கப்பட்டதோ, எப்படி அந்த கர்த்தாவை கல்லு புரட்டப்பட்டதோ, அது போல என் குடும்பத்துல இருக்கிற போராட்டங்களும் கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே அந்த கல்லறை துறந்தது போல எனக்கு அட்டமா இருக்கிறா, எனக்கு தடையா இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு துறக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண ஜெபிக்கணும். எல்லாம் எழுப்பி நம்ம நிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களோட இருக்கிற தேவன், எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவன், ஒவ்வொருத்தரையும் ரட்சித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து தேவனே இன்னைக்கு தகப்பனே உயிர் தெழுந்த நல்ல நாள்ல கர்த்தாவை உங்களை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தவனின் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறேன். அதற்காக தேவாதி தேவனுக்கு நாங்க கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க என்ன பண்றீங்க, இப்போ உங்ககிட்ட இருக்கிற மொபைல் எல்லாம் எடுத்து ஆன் பண்ணுங்க. மொபைல் எல்லாம் லைட் மட்டும் போடுங்க. லைட் மட்டும் போட்டு உங்ககிட்ட இருக்கிற மொபைல் இப்படி காட்டி லைட் மட்டும் போடுங்க. லைட் போட்டுக்கோங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் நில்லுங்க, லைனா நில்லுங்க. இதெல்லாம் என்னன்னா போட்டோ எடுக்க போறோம். அதெல்லாம் லைனா நில்லுங்க.